எம்ஜிஆர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு கொண்டு வந்தார். அடுத்து எங்களோட புரட்சித் தலைவர் அம்மா வந்து கல்விக்குன்னு தனி திட்டங்களை கொண்டு வந்தாங்க. காலணிலேருந்து மடிக்கணினி வரை கொடுத்தாங்க. அதை தாண்டி ஆடு 8 அடி தாண்டினால் குட்டி 16 அடி தாண்டும் என்பதற்கு இந்த இந்தியாவிலேயே அரசியல் வரலாற்றில் ஒரு சாதனை படைத்தவர்னா அந்த சாதனைக்கு சொந்தக்காரர்னா எங்கள் அண்ணன் எடப்பாடியார். இந்த அரசு பள்ளியில் படிக்கிற பிள்ளைங்க 7.5 இடஒதுக்கீடு கொண்டு வந்து ஆண்டுக்கு 600 பிள்ளைங்க இன்றைக்கி மருத்துவராக ஒரு பைசா செலவு இல்லாமல் இன்றைக்கி படிக்கிறாங்கன்னா அந்த குடும்பத்திற்கெல்லாம் ஒரு குடிசையில் சாதாரணமாக பார்த்திங்கன்னா முதல் ஆண்டு அந்த அண்ணன் கொண்டு வந்த திட்டத்தில் நான் சார்ந்திருந்த மதுக்கூர் ஒன்றியத்திலேயே பெரிய கோட்டைங்கிற ஒரு கிராமத்தில் தாய் வந்து 100 நாளை வேலை போயிட்டுருக்காங்க. தகப்பன் வந்து நல்ல நிலையில் இல்லை, குடும்ப வீடு இல்லை. அந்த ஏழை பெண்மணி தமிழ்நாட்டில் இருக்கிற 1ஆம் நம்பர் மருத்துவக் கல்லூரி, அரசு மருத்துவக் கல்லூரி, ஸ்டாலின் மருத்துவமனையில் இன்றைக்கி மருத்துவர் ஆகி இந்த ஆண்டு வெளியில் வருது. இந்த பெருமைக்கெல்லாம் சொந்தக்காரர் அண்ணன் எடப்பாடியார். அது வந்து குறைச்செல்லாம் வந்து ஸ்டாலின் பேசலாம், உதயநிதி பேசலாம். ஸ்டாலின் பேசுவதற்கோ உதயநிதி பேசுவதற்கோ எங்கள் தலைவரை பேசுவதற்கோ அவர்களுக்கு எந்த தகுதியும் இல்லை. அவெல்லாம் உதயநிதியெல்லாம் வந்து ஒரு கத்துக்குட்டி பிள்ளை, ஒரு விளையாட்டு பிள்ளை. அது நீ யார்? வரலாறுக்கு சொந்தக்காரர் எங்கள் அண்ணன் எடப்பாடியார். தமிழகத்து அரசியல் வரலாறில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா முத்திரை பதிக்கப்பட்டவர். அரசியலை 4.5 ஆண்டு காலம் இந்த நாட்டு மக்களுக்கு நல்லாட்சி தந்தவர். அவர் மிகப்பெரிய பேரழிவை 2 சந்திச்சார். ஒன்று கஜா புயல், இன்னொன்று கொரோனா. 2லேயும் வந்து மக்கள் பாதிக்காமல் இன்றைக்கி மக்களுக்கு பசிப்பட்டினி இல்லாமல் அன்றைக்கி நாங்கள் வாழ்ந்தோம்னா எங்களுக்கு வந்து வயிற்றுக்கு சோறு போட்டவர் வந்து அன்றைக்கி பசிப்பட்டினியில் எங்கள் அண்ணன் எடப்பாடியார்.